நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, ஒரு குரு இருந்தார். உலகம் தெரிந்தவர், உலகம் அறிந்தவர், அனுபவசாலி. அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தார். அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது. ஆகவே கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே மாப்பிள்ளைகள் ஏராளமானவர்கள் வந்து விட்டார்கள். எனக்கு கொடுங்கள், அழகான பொண்ணா இருந்தா எல்லாரும் கேட்கத்தானே செய்வாங்க. இந்த உலகத்திலே ஆசை, பெண் ஆசை என்பதுதான் மிகப்பெரியது. ஆகவே பெண் இருக்கிறது, அவளுக்கு திருமண வயது வந்து விட்டது, திருமணம் முடிக்கப் போகிறார்கள் என்று சொல்லவுடனே ஏராளமானவர்கள் வந்து விட்டார்கள். குருவுக்கு யாருக்கு பொண்ணை கொடுப்பது என்று தெரியவில்லை. ஆகவே அவர் ஒரு 2 நிபந்தனைகளை போட்டார். நான் 2 கேள்விகளை கேட்பேன். இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்பவருக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டார். மறுநாள் எல்லோரும் கூடினார்கள். இந்த பெண் கேட்டவர்கள் எல்லாரும் வந்து கூடி என்ன கேட்க போகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்த போது அந்த குரு சொன்னார், இந்த உலகத்திலேயே மிக மிக இனிமையான பொருளை கொண்டு வாருங்கள், இனிமையான பொருளை கொண்டு வாருங்கள் என்று குரு சொல்லிவிட்டார். உலகத்திலே மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும், அதைவிட உயர்வான ஒரு இனிமையான பொருள் இருக்கக்கூடாது என்று சொன்ன உடனே எல்லோரும் போனார்கள். இந்த முருகன் மாம்பழத்தை தேடி போனது போல எல்லாரும் போனார்கள். போய்விட்டு ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தார்கள். ஒருவர் தேனை கொண்டு வந்தார், ஒருத்தர் முக்கனியான பலாப்பழத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் மாம்பழத்தை கொண்டு வந்தார். நான் சுவைகளிலே மிக சிறந்தவை. ஆகவே சுவையான பொருளை கேட்டிருக்கிறாரே, இனிமையான பொருளை கேட்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு இந்த பொருட்களை எல்லாம் வரிசையாக கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் வாங்கி பார்த்து கொண்டிருந்தவர் ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியாக ஒருவன் நின்றார். அவரிடத்திலே, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய், நீ தான் கடைசியானால் என்று சொன்ன உடனே அந்த நபர் இந்த ஒரு நம்முடைய நாக்கை அழகாக தத்ரூபமாக ஒரு நாக்கை அறுத்து அந்த பேப்பர்ல வச்ச மாதிரியே ஒரு படத்தை வரைந்து கொண்டு வந்தார். இந்த நாக்குத்தான் மிக இனிமையான பொருள் என்று கொண்டு வந்து கொடுத்த உடனே அதிர்ச்சி அடைந்த குரு, என்னப்பா இந்த நாக்கை கொண்டு வந்திருக்கிறார், எல்லோரும் பொருட்களாக கொண்டு வந்திருக்கிறார்களே என்று கேட்டபோது அந்த சீடன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த சீடன் சொல்கிறான், குருவே, இதுதான் உலகத்திலே மிக இனிமையான பொருள் எது உண்டு என்றால் மனித நாக்கு தான். மனித நாக்கில் தான் சரஸ்வதி குடியிருக்கிறாள் என்று சொல்கின்றார்கள், நர்த்தனம் ஆடுகிறாள் என்று சொல்கிறார்கள். நாவினில் நர்த்தனம் ஆடுகின்ற சரஸ்வதி தேவி என்று சொல்கிறார்கள் இல்லையா? இந்த நர்த்தனம் ஆடுகின்ற அந்த நாக்குத்தான் இந்த உலகத்திலேயே எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் அதை இனிமையாக்குகின்ற வல்லமை இந்த நாக்குக்கு உண்டு. ஆகவே இனிமையான பொருட்களை தரக்கூடிய சொற்களை உதிர்ப்பதற்கு இந்த நாக்குத்தான் முக்கியம். இந்த நாக்கால் ஒருவரை மனம் குளிர வைக்க முடியும், ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும், ஒருவரை சந்தோஷப்படுத்த முடியும், ஒருவரை வாழ்த்துவதன் மூலம் அவர் சந்தோஷமாவார், ஒருவரை பாராட்டுகின்ற முறையிலே அவர் சந்தோஷப்படுவார், ஒருவரை துதிக்கின்ற துதிபாடி கூட அவரை மகிழ்விக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கின்ற இந்த நாக்குத்தான் உலகிலேயே மிக மிக சிறந்த பொருள் என்று அவன் சொன்னபோது அதை சரியாகத்தான் பட்டது. ஆமா, உலகத்திலே மிக மிக உயர்ந்த பொருள் இந்த நாக்குத்தான். இந்த நாக்கிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இறைவனை அடைவதற்கு, பாடல்களை கவிதைகளை சொல்வதற்கு இந்த நாக்குத்தானே பயன்படுகிறது, பிறரை மகிழ்விக்கிறதற்கும் இந்த நாக்குத்தானே பயன்படுகிறது என்று அதை ஏற்றுக்கொண்டார். முதல் சுற்றிலே நீ வெற்றி பெற்றிருக்கின்றாய், இன்னும் ஒரு சுற்று இருக்கிறது என்று சொல்லி மறுநாள் அந்த குரு மிக
இந்த உலகிலே மிக மிக கசப்பான பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இப்போதும் எல்லோரும் போய் ஆளுக்கு ஒரு பொருளாக கொண்டு வருகிறார்கள். ஒருத்தர் வேப்பங்காயை கொண்டு வருகிறார், ஒருத்தர் பாவகக்காயை கொண்டு வருகிறார், கடுக்காயை கொண்டு வருகிறார். இப்படி கசப்பான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குரு முன்னை காட்டுகின்றார்கள். குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி நேற்று கடைசியாக நின்றவன் இன்றும் கடைசியாகவே நிற்கின்றான். என்னப்பா, நேற்று நீ கடைசியாக நின்றாய், இன்றைக்கையும் கடைசியாக நிற்கின்றாயே, இன்றைக்கு கசப்பான பொருள் எதை கொண்டு வந்திருக்கிறாய் என்று குரு கேட்டபோது அந்த சீடன் அந்த பெண்ணை கேட்டு வந்திருக்கிறவன் நேற்று கொண்டு வந்த அதே தத்ரூபமான அந்த படத்தை மீண்டும் வரைந்து அதே போல தத்ரூபமாக ஒரு நாக்கை, மனித நாக்கை வரைந்து குருவிடத்திலே கொடுத்தார். குரு பார்த்துவிட்டு, என்னப்பா, நேற்று கொண்டு வந்த பொருளையே இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கிறாயே, நேற்று இனிமையான பொருள் என்றால் இன்றைக்கு கசப்பான பொருளும் அதுதானே என்று சொல்கிறாயே, இது எப்படி என்று கேட்டபோது, இந்த உலகத்திலேயே மிக மோசமானது இந்த நாக்குத்தான். இந்த உலகம் அழிவதற்கு காரணமே இந்த நாக்குத்தான். நண்பன் வகை ஆவதற்கும் இந்த நாக்குத்தான் பயன்படுகிறது. இந்த நாக்கில் இருந்து வருகின்ற கடும் சொற்களால் மனித நேயம் செத்து போகிறது, அன்பு மறைந்து போகிறது, பண்பு பாசம் எல்லாம் அழிக்கப்படுவதும் இந்த நாக்கில் இருந்து வருகின்ற கசப்பான சொற்களால் தான். நேற்று இனிமையாக பேசினான், இன்றைக்கு இந்த நாக்கு கசப்பான. ஆனால் உண்மைதானே, இந்த உலகத்தே புரட்டி போட்ட நாக்குகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த உலகத்தை அழிவு சக்திக்கு பயன்படுத்திய நாக்கெல்லாம் இருக்கின்றன. ஆர்டர் போடும், அதை அழித்து விட்டு வா, அவனை ஒழித்து விட்டு வா, இவனை பகையாக்கு என்கின்ற கசப்பான சொற்களை எல்லாம் சொல்வது இந்த நாக்குத்தானே. ஆகவேதான் இந்த உலகிலே மிகச் சிறந்தது எந்த பொருளும் கிடையாது, மனித நாக்குத்தான் என்று சொன்னான். அப்படி சொன்னபோது குரு மௌனமாக இருந்து கொண்டு அதை ஆமோதித்தார். சரியாகத்தான் இருக்கிறது என்று அவனை தன்னுடைய மருமகனாக ஏற்றுக்கொண்டு தன் மகளை அவனுக்கு மணமுடித்தார் என்பது கதை. அருமை நண்பர்களே, உலகத்திலேயே இரண்டையும் ஒன்றாக வைத்தான் ஆண்டவன். இனிமையும் கசப்பையும் ஒரே பொருளாக வைத்தான். எதற்காக? மனிதன் சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். எது இனிமையான பொருள், எது கசப்பான பொருள் என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் படைக்கின்ற போது அதை ஒரே இடத்திலே படைத்திருக்கின்றான். நாக்கு என்கின்ற ஒன்றில்தான் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த உலகம் பண்பாடு உள்ள உலகமாக மாறுவதற்கும் இந்த நாக்கில் இருந்து வருகின்ற நல்ல சொற்கள் தான் பயன்பட வேண்டும். அது தீய சொற்களாக இருந்துவிடக் கூடாது. ஒருவன் பகைவன் உங்களை கசப்பான மொழிகளால் திட்டுகிறான் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்களும் கசப்பான வார்த்தைகளை திட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு தோல்வி வரலாம், ஆனால் நீங்கள் நிரந்தரமாக வெற்றி பெறுவீர்கள். இதுதான் அதனுடைய விதி. இதுதான் நாக்கை படைத்ததின் ரகசியம். அதுதான் ஆண்டவன் ஒவ்வொன்றையும் இரண்டாக படைத்தார். கண்கள் இரண்டு, காதுகள் இரண்டு, இப்படி கைகள் இரண்டு, கால்கள் இரண்டு, இரண்டாக படைத்த ஆண்டவன் அந்த ஒரே நாவிலையும் இரண்டு விஷயங்களை, முக்கியமான அழிவு சக்தியையும் ஆக்க சக்தியையும் ஒரே நாவில் படைத்தான். ஆகவே இந்த உலகத்திலே இனிமையான பொருள் உண்டு என்று சொன்னால் அது நாக்குத்தான். இந்த உலகத்திலே கசப்பான பொருள் ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுவும் நாக்குத்தான். ஆகவே இந்த நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் உலகிலே முக்கியமானது. நீங்கள் எதை சொல்கின்றீர்கள் என்பதை பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை இனிமையாக பேசும்போது ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை.
ஆனால் கசப்பான வார்த்தைகளை வெளியிடுகின்ற போது நீங்கள் கண்டிப்பாக யோசித்தே ஆக வேண்டும். அப்படி நீங்கள் யோசித்து அந்த வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு இனிமையான பொருட்களை பயன்படுத்துகின்ற பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்திலே உங்களை வெற்றி கொள்ள எவராலும் முடியாது. இதுதான் அந்த நாக்கினுடைய சூட்சம். கடவுள் நமக்குள் வைத்திருக்கின்ற ரகசியமே அதுதான். எந்த நேரத்திலும் நீங்கள் கசப்பான வார்த்தைகளை வெளியிடாதீர்கள். எந்த நேரத்திலும் கசப்பான வார்த்தைகளை உச்சரிக்காதீர்கள். இந்த நேரத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லது உங்கள் திறமைகளை இந்த நேரத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கசப்பான வார்த்தைகளை உச்சரித்தால் நீங்கள் நிரந்தரமாக தோல்வி அடைவீர்கள். நீங்கள் நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, அருமையான வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை நீங்கள் உங்கள் நாவில் இருந்து உச்சரிக்க பழகிக்கொண்டால் நீங்கள் நிரந்தரமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஆறறிவு படைத்த மனிதன் என்பதற்காகத்தான், உங்களுக்குள்ளே பகுத்தறிவு என்கின்ற ஒரு பெரிய சக்தி இருக்கின்ற காரணத்தால் தான் ஆண்டவன் படைக்கின்ற போதே நாக்கிலே இந்த இரண்டு சக்தியையும் ஒன்றாக படைத்திருக்கின்றார். கசப்பையும் இனிப்பையும் ஒன்றாக வைத்திருக்கின்றார். அருமை நண்பர்களே, நாம் கசப்பான வார்த்தைகளை விட்டு விடுவோம். இனிமையான பொருட்களை கொண்ட வார்த்தைகளை பேசி பழகுவோம். அப்படி இனிமையாக பேசப்பட்ட வார்த்தைகள் தான் உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கின்றன. மாணிக்க வாசகரும் நம்முடைய புராண இதிகாசங்களில் எல்லாம் பேசப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உற்று கவனித்தால் அத்தனையும் இனிமையாக இருக்கும், தேனாக இனிக்கும். அப்படி தேனாக இனிக்கப்பட்ட அந்த வார்த்தையினால் அவர்கள் கடவுளை அடைந்திருக்கின்றார்கள். இதே நாக்கால் தான் கடவுளை அடைந்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இதே நாக்கால் அழிந்தவர்கள் ஹிட்லரில் இருந்து, முசோனியில் இருந்து எத்தனை பேர்களோ இந்த வரலாறு இன்று வரைக்கும் பாட நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அழிந்து போனவர்களின் வரலாறுகளாகவே தொகுக்கப்பட்டு நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இனிமையாக பேச பழகுவோம். நம்முடைய வார்த்தைகளை நிதானமாக பேச பழகுவோம். நாம் மனிதனாக வாழ பழகுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.